ஓகே. ஹாய், ஹலோ மக்களே. இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்துட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ட்ரை நாட் டு லாஃப் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. இது எப்படின்னா நம்ம வந்துட்டு ஃபன்னி ரீல்ஸ் நம்ம வந்துட்டு பார்ப்போம். இதில் வந்துட்டு நம்ம எவ்வளோதான் அது ஃபன்னியாக இருந்தாலும் நம்ம வந்துட்டு சிரிக்கக்கூடாது. நீங்களும் சிரிக்காமல் இருக்க ட்ரை பண்ணுங்கள். நானும் சிரிக்காமல் இருக்க ட்ரை பண்ண போகிறேன். ஏன்னா எனக்கு ஆக்சுவலாக நான் வந்துட்டு ரீல்ஸ் பார்த்தேன்னா எனக்கு வந்துட்டு குபீர் என்று எனக்கு சிரிப்பு வந்துடும். அதனால நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் கண்ட்ரோல் பண்ண போகிறேன். பார்க்குற நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணுங்க. நீங்கள் இந்த வீடியோ முடிக்கிறதுக்குள்ளே நீங்கள் உண்மையிலே சிரிக்காமையே நீங்கள் வந்துட்டு ஃபுல் வீடியோ கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை ஏதாச்சும் ஒரு ரீலில் நீங்கள் வந்துட்டு இல்லை ஒரு ஃபன்னி வீடியோவில் நீங்கள் சிரிச்சிட்டிங்கன்னா எந்த வீடியோ அதுன்னு சொல்லியோ அதுவும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இப்போ நான் வந்துட்டு நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, நல்லா சிரிக்க வைக்கிற மாதிரி ஏதாச்சும் நல்ல வீடியோ இருக்கும்னு நம்புவோம். ஃபர்ஸ்ட் வீடியோ. டேய் என்னடா காலங்கத்தல எழுப்பி சாவடிக்கிறீங்க? அப்படி என்னத்த காட்ட போறீங்க? நான் இங்க மனசு வருத்தத்துல இருக்க உனக்கு சிரிப்புண்டா வருதா? போடாங்க எந்திரிச்சு அடிக்க போறேன் டப்பு டப்புன்னு. ஓகே போங்கடா கடுப்பேத்தாயிரா. ஸோ ஏய், ஸ்கூலுக்கு போகிற இடத்துல என்னடா பண்ணுறீங்க? உட்காந்து நல்லா ரீல்ஸ் போட்டுட்ருக்கானுங்க. ஏடா சுயமா நீ எதுவுமே யோசிக்க மாட்டியா? நானே எத்தனையோ பேரை பார்த்துருக்கேன்டா. ஆனா உன்ன மாதிரி வெறும் வாயில வட சுருள் நான் பார்த்ததுலடா எங்க அப்பா. இருக்கட்டும் மச்சான், நானே ஃபர்ஸ்டா இருந்துட்டு போறேன். என்னது 2-3 இயர்ஸ் முன்னாடி ஏஐ வந்து எல்லாத்தோட லைஃபுமே ரொம்ப ஈஸியாக மாற்றிருச்சு. என்ன பண்ணுறது, இருந்தால் யூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். ஏ தேர்ட் வீடியோ. இப்போ கல்யாணம் ஆயிடுச்சா? எனக்கு கல்யாணம் பையன் இருக்கு. பையன் கல்யாணம் பண்ண போறேன். ஆனா என்ன அவங்க ஞாபகம் இருக்குது? பேரு கவிதா. பாரதி என்ற கவிதா. ஓகே ஓகே. பச்சளம் குத்திருக்கீங்களா? என் பேர் சண்முகம், அவங்க பேர் பாரதி. அந்த முகத்தை எடுத்துட்டான் சன். இவங்களுக்கு வந்து பாவா எடுத்துட்டான் ரதி. என் பேர் ரதிசன். ஒரு நாள்ல 4 பொண்ணை மீட் பண்றாங்க, 5 பொண்ணை லவ் பண்றானுங்க. அதுங்கள ஒன்னொன்னுக்கும் ஒன்னொன்னு யூஸ் பண்ணிக்கிறாங்க. நீங்க என்ன உங்க பழைய காதல, அந்த உண்மை காதல அப்படியே நினைச்சுக்கிட்டு தப்பாவும் இது பண்ணாம வச்சிருக்கீங்கன்னா உண்மையிலேயே நிறைய லவ் பார்த்தா நான் உங்க லவ் உண்மையிலேயே சூப்பர் லவ். காலேஜ் முடிச்சு கல்யாணம் ஆன பிறகு 2 கல்யாணமா? 2 பையன் பிறந்த பிறகு கல்யாணம் ஆன பிறகு 2 குழந்தை, 2 பையன். எனக்கு புரியலண்ணா. உங்களுக்கு 2 கல்யாணம் ஆயிருக்கு, அது இல்லாம உங்களுக்கு ஒரு லவ்வர் இருக்கு. கல்யாணம் 2 பையன், அதுக்கப்புறம் தான் லவ்வர் வந்தாங்க. இல்ல புரியல. கல்யாணம் ஆயிடுச்சு, கல்யாணம் 2 குழந்தை, அதுக்கப்புறம் தான் லவ் பண்ண. அதுக்கப்புறம் இன்னொருத்தருங்க லவ் பண்ண. நிறைய லவ் பார்த்தா நான் உங்க லவ் உண்மையிலேயே சூப்பர் லவ். கல்யாணம் ஆயிடுச்சா? எனக்கு கல்யாணம் பையன். ரொம்ப நேரம் நல்ல மாதிரியே பேசிட்டு இருந்தேன், எனக்கும் புரியல. அப்புறம் கல்யாணம் ஆகி 2 குழந்தைங்க வந்ததுக்கு அப்புறம் திருப்பி லவ் பண்ணியிருக்கேன்னு சொல்றாரு. பாவீங்களா? உங்க ஜெனரேஷன் தான் நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தா பாவம் சித்துடா. ஆக்சுவலாக நான் விஜய் சித்து விளாக்ஸ் வந்துட்டு நான் வந்துட்டு அவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக நான் பார்க்க மாட்டேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் வந்துட்டு பார்த்துருக்கேன் ஒரு டைமில் ரொம்ப கண்டினியூஸாக பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் ஆயிடுச்சு. அப்புறம் விட்டு எங்களால் எங்கெல்லாம் பார்க்க முடியுமோ நான் பார்த்துருக்கேன். இது நான் பார்த்ததே இல்லைங்க. ஐயோ, லைஃப் டக்குன்னு போயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் வீடியோ. ஏய், தோசை நீயா சுட்ட? ஆமா, நான் தான் சுட்டேன். இரு வரேன். ஏன் தோசைனா அரிசி மாவுல தான் சுடணுமா? ஏன் கோல மாவுல சுடக்கூடாதா? அதான் கோல மாவுல சுட்டேன். அம்மா அப்பா சரிப்பா. நல்லா இருக்கு. எல்லாருமே வீக்கெண்டுக்கு தாங்க வெயிட்டிங். அதனால செருப்படி தான், என்ன பண்றது, இருக்கிறத என்ஜாய் பண்ணிட்டு போவோம். நெக்ஸ்ட். எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் பேர் என்ன? எவ்வளோ யோசிக்க வேண்டியது இருக்கு பார்த்தீங்களா? அதான் பதில்.
என்னாச்சு? ஒன்னு இருந்தா உனக்கு ஞாபகம் இருக்கும். நீ எக்ஸே எக்ஸ்ட்ரா தானே வச்சிருப்ப. சொன்னா பாருங்க ஒரு கேள்வி. மாமாவை நீ நல்லதா நினைக்காத. என்ன மாமா இப்படிலாம் சொல்றீங்க? அவனு கெட்டவல்லடி, என்ன கேடு கெட்டவன். ஆக்ஷன். பொண்டாட்டி, மாமாவை நீ நல்லதா நினைக்காத. என்ன மாமா இப்படிலாம் சொல்றீங்க? பொண்டாட்டி, அவனு கெட்டவல்லடி. அதாச்சுங்க ஐயோ அண்ணன் அந்த காலத்துல பண்ண கூத்து இப்ப வரைக்கும் இந்த கூத்து இவரை விட மாட்டேங்குது. பாவங்க அந்த மனுஷன் பர்சனலாக பண்ணது எல்லாத்தையுமே ப்ரொஃபஸர் வச்சு கொண்டு வந்து அவர் போட்டு பாடா படுத்துறாங்க. காதல் கொண்டே கண் விழித்தேன் அவன் காணவில்லை. எல்லாரும் அப்படித்தானே, யாரும் பார்க்கலன்னா அப்படி ஒரு சம்பவம் நடந்ததாவே வந்துட்டு நம்ம வெளியில காமிச்ச கூடாது. நமக்கு இருக்கிற கஷ்டத்துக்கு 4 பேர் நமக்கு ஆறுதல் சொல்லணும். ஆனா நாமளே போய் 4 பேருக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருப்போம். நாம எப்பவுமே வேற லெவல் தாங்க. ஆக்சுவலா நம்ம பஞ்சாயத்தையும் தீர்க்க முடியறது இல்ல. இதுல இன்னொருத்தவனோட பஞ்சாயத்தை வேற நம்ம வந்துட்டு தீர்த்து வைக்கிறோம்னு சொல்லிட்டு, ஆனா அதுலயுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஆனந்தம் கிடைக்கதான் செய்யுது. நம்ம பிரச்சனை நம்ம தீர்க்க முடியல, அட்லீஸ்ட் அவன் பிரச்சனையாவது தீர்த்து வைப்போமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒரு நல்ல எண்ணத்துல தான். அதனால தப்பு இல்லை, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான். என்ன பண்றது? குரங்கா ஆல்மோஸ்ட் எத்தனை தடவை சொல்றது உனக்கு அது கூட எல்லாம் விளையாட கூடாதுன்னு? கையெல்லாம் அழுக்காவது பாரு. உள்ள வரும்போது கை கழுவிட்டு வா. கழுவு கழுவு, எல்லாம் ஒரே அழுக்கு. அவங்க கூட எல்லாம் நீ விளையாடாத. என்னத்த சொல்ல, ஒரு பூனைக்கு இருக்கிற ரெஸ்பெக்ட் கூட நமக்கு இல்லையே. எனக்கும் இல்லைங்க. இல்ல ஸ்லோலி நமஸ்காரம் வாங்க. ஸ்மைல் ப்ளீஸ். இது வந்து மறுபடியும் நமஸ்காரம். எப்போ வரீங்களோ சபைக்கு நமஸ்காரம். மாப்பிள்ள இப்பயே தயாராயிட்டாப்ல. ஐயரோட ரியாக்ஷன் தாங்க அல்டிமேட்டு. ஓகே, நம்ம வந்துட்டு இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நீங்கள் வந்துட்டு எந்தெந்த ரீலெல்லாம் எந்தெந்த ஃபன்னி வீடியோலாம் பார்த்து சிரிச்சிங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். Until next time, I'll see you guys in next video. கிரிஞ்சு